வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? காட்ஸில்லா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். டிசி மார்வெல் ரசிகர்களைப் போலவே மான்ஸ்டர்ஸ் படங்கள் என்று வெறித்தனமான ரசிகர்கள் கூட்டமே உலகம் அங்கே இருக்காங்க. இதற்கு முன்னே வெளியான ஹாங் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அப்புறம் ஸ்கல் லேஜண்ட் காட்ஸில்லா 2014 ரிலீஸ் ஆனது. காட்ஸில்லா 2 காட்ஸில்லா விஎஸ் காங் வரிசையில் தற்போது அடுத்த படமாக வெளியாகிறது. காட்ஸில்லா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர் முந்தைய பாகத்தில் இறுதியில் மெக்காட்ஸில்லா என்ற எதிரியை வீழ்த்திய பிறகு தான் ஹாலோ எர்த் பகுதியை காங் பூமியின் மேற்பரப்பை காட்ஸில்லாவை 2 பேரும் பிரிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆளுக்கு ஒரு பகுதியில் அவரவங்க வேலையை அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தாங்க. பூமிக்கு வரும் ஆபத்துக்களை தடுத்து கொண்டே இருந்தாங்க. இந்த நேரத்தில் ரோமனர்கள் உள்ள ஒரு கொலோசியத்தை நடுவே உறங்கி கொண்டிருந்த காலத்தை கழிக்கிற காட்ஸில்லா இன்னொரு பக்கமும் ஹாலோ எர்த் பகுதியில் வேட்டையாடி கொண்டு தெரிகிறது. இந்த நேரத்தில் இந்த அமைதியான காலத்தில் ரொம்ப காலம் நீடிக்கவில்லை. ஹாலோ எர்த் பகுதியில் இருக்கும் மோனர் ஆய்வகம் எங்கிருந்த ஒரு வினோத சிக்னலை கண்டுபிடிக்கிறது. இந்த சிக்னலை பூமியில் வாழும் ஜீவி பழங்குடி இனத்தை கடைசியான நபர் ஜியோ என்ற சிறுமியை இதை உணர்றாங்க. இந்த சிக்னலை உள்வாங்கும் போது காட்ஸில்லா வரப்போகும் ஆபத்தையும் தன்னை யார் செய்யும் நோக்கி உற்சாகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத எழுதுது. இந்த சிக்னலின் காரணமாக என்ன நடக்கின்றது, எதுவாக போகுது, பேராபத்தை காட்ஸில்லாவும் காங் எப்படி தடுக்கிறாங்க என்பது அந்த காட்ஸில்லா எக்ஸ் காங் நியூ எம்பையர் படத்தினோட மீதி கதை. கொரோனா தொற்று உலகம் முழுவதும் சினிமா துறையில் முடக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் மக்களை திரையரங்குக்கு மீண்டும் வர வச்ச பெருமை மிக்க வெளியான படம் தான் காட்ஸில்லா விஎஸ் காங். இந்த படத்தை தான் சாரும். பெரும் ரசிகர்கள் கூட்டத்தை கொண்ட காட்ஸில்லா மற்றும் காங் என்று இரு டைட்டிலே சரியான விதத்தில் ஸ்கோர் அடித்தது. இந்த படம் ஹாலிவுட்டில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக ஒன்றாக மாறியது. அந்த வெறி தான் தற்போது இந்த படம் உருவாக காரணம். இந்த படத்தில் உண்மையான ஹீரோ காங் தான். படம் முழுக்க காங்குக்கான காட்சி தான் அதிகமாக காட்ஸில்லா படத்தில் பெரும்பாலான காட்சியில் கொலோசியத்தில் நடுவே ஒரு பூனைக்கொட்டியை போல் உறங்கி கொண்டிருக்கும் அல்லது எதிர்வரும் ஆபத்துக்கான எனர்ஜியை சேகரித்து கொண்டிருக்கும். முதல் பாதியில் முழுக்க படம் நோக்கில் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் ஆடியன்ஸ் புரிய வைக்கிறதுக்காக பெரிய சிகரத்தை நோக்கி செல்லும். இயக்குனர் ஆடம் லிங்க்வார்ட் இவை பெரும்பாலும் வசனங்கள் வழியை சொல்லப்படுவதாக பல இடங்களில் சலிப்பு மீது கூறுது. காங் மற்றும் காட்ஸில்லாவுக்கு விசிலடிக்க தோன்றும் இன்ட்ரோ காட்சி, குட்டி காங்கு சகோதரன் காட்சியிலும் பிரைன் டைரி ஹேன்சி பேசும் நகைச்சுவை வசனமும் மற்றும் ஆறுதல் தருது. உண்மையிலே 2ஆம் பாதியில் தான் படமே தொடங்குது. குறிப்பாக ஸ்கார் கிங்கான் அறிமுகத்தில் பிறகு மான்ஸ்டர்ஸின் அடித்தனமாக அட்டகாசமாக ஆக்ஷன் காட்சியில் இது சற்று தூக்கலாக இருக்குது. குறிப்பாக எகிப்தில் பிரமிடுகள் நடுவே காங் மற்றும் காட்ஸில்லா மோதிக்கொள்ளும் காட்சியும் கிளைமேக்ஸ் காட்சியில் முதுகில் காங் ஏறிக்கொள்ளும் வரும் காட்சியில் மான்ஸ்டர் ரசிகர்களை துள்ளி குதிக்கும்படி இந்த படத்தில் முழுக்க நிறைஞ்சிருக்குது. படத்தில் பெரும் பிரச்சனையே அதன் எமோஷனல் காட்சி தான். முந்தைய பாகத்தில் டைட்டில் மோதவே பிரதானமாக இருந்தாலும் மனிதர்கள் கதாபாத்திரங்களுக்கு அழுத்தமாக எழுதப்பட்டிருந்தாங்க. அதுவே இந்த படத்தில் வெற்றிக்கு ஒரு காரணம் என்று சொல்லலாம். ஆனால் இப்படத்தில் மனிதர்களின் கதாபாத்திர வலிமை 0 தான். ஜியோவுக்கு அவரது வளர்ப்பு தாயாக இலின் ஆண்ட்ரா ரோபா இடையிலான காட்சியிலும் ஜியோவுக்கு அவரது பழங்குடி மக்களுக்கு இடையிலான காட்சியிலும் இதை இந்த படத்தில் ஒட்டவே இல்லை. காங்க்கு பல்லில் பிரச்சனையா, ரெடியாக ஒரு பிரம்மாண்ட பல் ரெடியாக இருக்குது, கையில் ஒரு பிரச்சனையா, உடனே ஒரு பிரம்மாண்ட கை ரெடியாக இருக்குது. அதுவும் ஹாலோ எர்த் பகுதியில் ஒரு முதல் பாதியில் திரைக்கதை தொய்வு காரணமாக இது போன்ற ஆபத்தான வெளிப்படையாக தெரிகின்றது. RRR, KGF போன்ற பான் இந்திய படங்கள் ஹாலிவுட் இயக்குனர் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் காட்ஸில்லா காங் சேர்ந்த நாட்டு பாட்டு டான்ஸ் மட்டும்தான் இதில் ஆடலை. மற்றும் இந்திய படங்களுக்கு சவால் விடுமுடியான ஸ்லோ மோஷன் காட்சியில் பில்டப் காட்சியில் என படம் முழுக்க இந்திய மசாலாவில் தேடி இருக்குது. இது போன்ற படங்களில் பிரதான நோக்கம் குழந்தைகளை கவரத்தான் இருக்கும். அந்த வகையில் காட்ஸில்லா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர் தனது நோக்கத்தில் வெற்றி பெறுகிறது. லாஜிக் திரைக்கதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் 2 மணி நேரம் ஜாலியாக ஒரு ஆக்ஷன் படத்தை பார்க்க நினைப்பது தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். பை.